இப்ப வாசல் இருக்கு ஏலம் போடுற பிச்சை பண்ணி நொச்ச பண்ணி வேண்டுதல் மூஞ்ச பாரு. இவ பேரு திருநாவுக்கரசு. கோயில்ல கணக்கெழுத வந்திருக்கார். இனிமே ஒரு ரூம்ல தான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா. வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கெழுத வந்திருக்கா? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதிட்டு போலாம்ல. சாரி, நான் யாரையும் ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டாரு. ஓகே, என்னவோ பண்ணி தொலை. வர்றேன். ஹலோ, வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். கொராக்கூட்ல பார்ட்னர்ஷிப் வேற. கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க. சாரி. இருக்கட்டும். காலம்பர நம்ம ஆத்திர டிப்பன் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துலதான். யார் ஆத்துல? ஓடுற ஆத்துலதான். அது தெரியுது. ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவைச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு. கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல, அங்க போட்டுருங்க. கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பாத்து படாது. ஆமா, இவள் நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி, சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வி கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளமா அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்ல இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேற. ஏன் விதி, அரசாங்க உத்தியம் பார்க்க வேண்டியவே லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா இருக்கு. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப் லைட். பார்த்தாலே தெரியும். பிச்சமணி, என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. வேணு யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும். பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய், பிச்சுமணி. மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி, பயப்படாத. நீ என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆஃப்டர் ஆல் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்மென்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஜாப். சரி. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது? பிச்சு, வாயை தரடா. என்னது? சக்கரை. இந்த பார், இந்த சக்கரை கொடுக்கறது, அல்வா கொடுக்கறலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும். ஏன் ட்ரெஸ் கூடாது. நல்ல வேலை கிடைச்சு. ஏய், பாடிங்க. என்னடி லுக்கு வர்ற? என்ன லுக்கு வர்ற?
கோயில்ல மணி அடிக்கிறப்ப பதினஞ்சுன்னு சொல்லி கிண்டல் பண்றது இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு அவரு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும். ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் 15 போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ. யாய் வேணும்? அதை விடுங்கண்ணா. நடைய பாரு. ஊக்கி போட்டு போறோம் அதை பொறுக்கிண்டு. சார் டைம் ஆச்சு. ஏன் டயம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. ஏய் யார அப்படிதான் சொல்லு, அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? என்ன செய்வ? ஏய், வேணாம். தனியால பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போகும்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உன் துணிமணி. ஏய், துணி ஏங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு.